அன்பான தமிழின சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்லணி வீரன், தென்காசி மாவட்டம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு வியூகம் பண்ணியுள்ளது. அது என்ன வியூகம்னா, எதன் அடிப்படையில் தன்னுடைய செயல்பாட்டை தமிழ்நாட்டில் செலுத்த முடியும்? மதமா, ஜாதியா, இல்லை மொழியா, இல்லை வணிக ரீதியாவா? இது எல்லாத்தையும் கையில் எடுத்துருக்குது. அதில் மிக முக்கியமானது ஜாதி. அது எப்படின்னா, தமிழிசைக்காவை எடுத்தாங்க, சவுந்தரராஜன் அவங்கள. அந்த தமிழிசைக்கை நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, சரிங்களா? முதல் டார்கெட். அப்போ அவங்க உறுப்பினர்கள், அவங்களுடைய சமுதாய மக்கள் எல்லாருமே கரகரகரன்னு சேருவாங்க. சேரும்போது தென் மாவட்டத்தில் இருக்கிற நாடார்கள் புறா சேரும்போது, இல்லை சென்னை, எல்லா பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடார்கள் புறா பிஜேபியில் பொறுப்புகள் எல்லாம் வாங்கி தமிழிசைக்காவுக்காண்டி, அதாவது ஒரு நாடாருக்காண்டி செயல்படுவாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்களை நீக்கிட்டு ஆளுநரை மாற்றி அடுத்த கட்ட நடவடிக்கையாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை போட்டாங்க. அவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ அந்த கவுண்டர் சமுதாயத்திலிருந்து ரெண்டாவது கட்ட நடவடிக்கை, சரிங்களா? அங்கே இருக்கிற மக்களை பூரா அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை கீழே வந்துடுவாங்க. ஏன்னா அவரே வெளியே போனாலும் சரி, அந்த மக்கள் வெளியே போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஷெட்யூலை உருவாக்கி வச்சிட்டாங்க. இதுதான் எல்லா கட்சியிலும் தொடங்குது. இப்போ அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வெளியே நீக்கிட்டு இப்போ அவருக்கு வேறு போஸ்டிங்கு, முக்கியமான போஸ்டிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, முக்கியமான போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்களா சொல்ல. இதை வச்சு தான் உள்ள நுழைய முடியும். இப்போ தேவர் சமுதாயத்தை எடுத்திருக்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களை எப்படி பிஜேபி எடுக்குது அப்படின்னா, தேவர் சமுதாய ஓட்டுகள் பூரா இனி நம்ம பக்கம் வருண்டு.